இது உன் ஃபோன் தானே? ஆமாம். உன் ஃபோனில் இருந்து நான் என் பொண்டாட்டி கால் பண்ணால் அவளை சந்தேகப்பட்ட மாதிரி ஆகிடும். ஓ கரெக்டு தான். என் ஃபோனில் கால் பண்ணுறேன். சார் உங்கள் ஃபோனை மேலே கீழே எங்கேயா மறந்துட்டீங்களா? கரெக்டாக சொல்கிறேன். என் வாயில் விரல விட்டால் கூட கடிக்க மாட்டான் போல இருக்கு. இன்னைக்குல இருந்து இந்த வில்லாவும் எந்த தான், ஃபிகரும் எந்த தான். மிஸ்டர் கங்காதர் சார், சவுண்ட் ப்ரூஃப் ரூமு, அழகான செவரு, ரூமுக்கு ஒரு ஏசி, வீடு நல்லா பக்காவாக கட்டியிருக்கையா? எல்லாம் பக்காவாக தான் சார் இருக்கு. ஆனால் கதவு தான் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா மூடின கதவு மூடின மாதிரியே இருந்து கூட நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா கதவு வீக்காக இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? உண்மைதான், கதவு மட்டும் இல்லை, எல்லாமே வீக்காக தான் இருக்கு. என்ன சொல்கிற கல்யாணி? என் பொண்டாட்டி தான் சார், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார். சொத்து பேப்பர் வேணும்னா அந்த கபோர்டில் இருக்கு, நகைலாம் வேணும்னா மேலே லாக்கரில் இருக்கு சார். இங்க பாருங்க, உங்க சொத்தை வேணும்னா கொடுத்துக்கோங்க, அதை விட்டுட்டு என் நகையை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். பேபி, அதில் அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லன்னா என்னங்க, எடுத்துட்டு போறதுக்கா வேணா திருடனா? சைக்கோ. இன்னைக்கு மார்ச் 13ங்க. அதனால 13னா அழகான பொண்ணுங்களை சைக்கோ கொல்ற நாளுங்க. அவன் கண்டிப்பா என்ன கொலை பண்றதுக்கு தாங்க வந்திருக்கான். வாய முட்ரி. சாரை பார்த்தா சைக்கோ மாதிரியா இருக்கு, ரொம்ப டீசெண்டாக இருக்காரு. சார், லாக்கர் சாவி என் பேக்கெட்டில் தான் இருக்கு, அதை எடுத்துக்கின்னு எங்களை விட்டுருங்க சார். நான் விட்டுருவேன், ஆனால் வெளியில் ஒருத்தர் இருக்கான், நான் விட்டாலும் அவன் விட மாட்டான். அவனா? அவன் யார் சார்? உன் பொண்டாட்டி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அவள் லவ்வரை உன்னை கொலை சொல்லியிருக்கா. உன் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, நான் உள்ள வந்துட்டேன். அவன் நீ நினைச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டான், ஜஸ்ட் மிஸ். அப்படின்னா அந்த கடவுள்ல திருட ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திருக்கானா? ஏங்க, நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களா? சார், என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாது. அப்படியா? அப்ப எப்படிப்பட்டவனு அவனையே கேட்கலாம். ஆமாண்டா, என் பொண்டாட்டி அவளை ஈஸியாக மடங்க மாட்டாளே, எப்படா ட்ராப் பண்ண?